ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 12, 13 2 நாளைக்கானது சண்டே மண்டே 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய டேட்டாஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்ல போகிறேன். ஸோ நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் லைட்டாக பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ நம்மளோட பேட்ச் வேரல் பேட்ச் அப்படிங்கிறது தான். அண்ட் அட்மிஷன் வந்து நாளையோட லாஸ்ட் டேட், ஓகேவா? அக்டோபர் 14. அண்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது அக்டோபர் 15லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு. அண்ட் ஃபீஸ் வந்து 599. அண்ட் இது வந்து 6 months பேக், ஓகேங்களா? ஆத்தர் புக் கிளாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராம் ஒரு இன்ஸ்டாகிராம், நான் வாட்ஸ்அப் நம்பர் ஆல்சோ நம்மளோட சேனலில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதில் கூட கேட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோன்னா, கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ ஆன்லைனில் ஒரு கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறத நம்ம சிஎம் அவர்கள் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்டானது விஷயம்னா, 10,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை இணைய வசதி மூலம் இணைத்து கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது நடத்துனது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ எப்பயும் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு கிராம சபை கூட்டம்னா ஒரு கிராமத்தில் போய் நடத்துவாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ கொரோனா டைமில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஒரு கிராமம் 2 கிராமம் அந்த மாதிரி நடக்கலாம். ஸோ பட் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை எல்லாத்தையுமே அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இணைச்சு இந்த கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்குது. ஸோ கிராம சபை கூட்டம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன? ஆர்டிக்கல் 243A. ஸோ உங்களுக்கான கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பஞ்சாயத்து அப்படிங்கிறதுக்கு அமெண்ட்மெண்ட் எந்த இயர், ஓகேவா? ஸோ அது எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நகர்பாலிகா, ஸோ அதுக்கான அமெண்ட்மெண்ட்டு அண்டு அது வந்து எந்த இயர் அப்படிங்கிறது. இது 2 கொஸ்டின். அண்டு இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, பஞ்சாயத்தில் எத்தனை விதமான பணிகள் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நகராட்சிகள், அந்த நகர்பாலிகா அப்படிங்கிறதுல எத்தனை விதமான பணிகள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ பஞ்சாயத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பணிகளை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 243G அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே நகர்பாலிகா அப்படிங்கிறதுல 243W அப்படிங்கிற ஆர்டிக்கலுக்கு கீழே அந்த பணிகள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இத்தனை ஃபங்க்ஷன், இத்தனை ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஊராட்சிகளோட தேவைகள் எல்லாம் உடனடியாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறத இந்த மீட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. வேறு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ கிராம சபை அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிராம சபை கூட்டம் தமிழ்நாட்டில் எத்தனை நாட்கள் நடத்தப்படும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 6 நாட்கள் அப்படிங்கிறது நடத்தப்படுது. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நிறைய டைம் கேட்டிருப்போம், நீங்களும் நிறையவே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து நானே சொல்லிடுறேன். இப்போ 6 நாட்கள் என்னைக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலேருந்து எடுத்துட்டோன்னா ஜனவரி 26 குடியரசு தினம் அன்னைக்கு. ஸோ அடுத்தது வந்து ஆகஸ்ட் 15, இது வந்து சுதந்திர தினம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 22, இது வந்து தண்ணீர் தினம். அதுக்கப்புறம் வந்து மே 1, ஓகேவா, உழைப்பாளர் தினம். அடுத்தது அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தி. ஸோ 2, 3, 4, 5 ஆச்சா. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 1. ஸோ இந்த நவம்பர் 1 அப்படிங்கிறது என்னென்னா உள்ளாட்சிகள் தினம். இந்த 6 நாட்களில் தான் கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது நடத்தப்படுது, ஓகே. ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர் நம்ம அரசு அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மாதிரி ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஊர் நம்ம அரசுன்னு எடுத்துட்டோன்னா, கிராம சபையில் மக்களை கலந்தாலோசித்து ஒரு 3 முக்கிய தேவைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ கிராம சபை போட்டாங்கன்னா மக்கள் அவங்களோட குறைகளை சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த தேவைகள் எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன ஒரு பேசிக் நீடு இருக்குதோ அப்படி ஒரு 3 விஷயங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க. அந்த 3 விஷயங்கள் உடனடியாக நடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா நடவடிக்கைகளையுமே இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து மேற்கொண்டு அதை உறுதி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த நம்ம ஊர் நம்ம அரசு அப்படிங்கிற ஒரு திட்டம். அடுத்தது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இந்த திட்டம் நமக்கு தெரியும். குடிசை இல்லா தமிழகம் 2030க்குள்ளே 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டணும் அப்படிங்கிறத தான் இலக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு கொஷின்லேயே நம்ம வந்து எவ்வளோ டேட்டாஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விருதுகள். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கலைமாமணி விருதுகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2021லேருந்து 23 வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கான விருதுகளை வந்து இப்போ மொத்தமாக கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 பேருக்கு கலைமாமணி விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நியூஸில் நிறைய பேருக்கு கொடுத்தாங்க இல்லையா? ஸோ இப்போ சிங்கர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வேதா மோகன் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு, அப்புறம் வந்து அனிருத், ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க.
அண்ட் ஃபஸ்ட்டு எம்எஸ் சுப்புலக்ஷ்மி விருது அப்படிங்கிற விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டாக்டர் கேஜே ஏசுதாஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இயல் துறைக்கான பாரதியார் விருது இது வந்து எழுத்தாளரான முருகேசன் பாண்டியன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பால சரஸ்வதி விருது இது நாட்டியத்துக்கு வழங்கப்படக்கூடியது. இது முத்து கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்க, இவங்க வந்து ரொம்ப வயசானவங்க. இவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது நாட்டியத்துறையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதுக்காக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலைமாமணி விருது வந்து எல்லா துறைகள்லையுமே நடிப்பு, நாடகமாகட்டும், இல்லைனா எழுத்து ஆகட்டும், இந்த மாதிரி நாட்டியமாகட்டும், இப்படி எல்லா கேட்டகரியிலையுமே பெஸ்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய விருது தமிழ்நாடு அரசு சார்பில் கலைமாமணி அப்படிங்கிற விருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அக்டோபர் 11, 2025 ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திட்டம் பிரதமரின் தனதான்யா கிருஷி திட்டம். ஸோ இந்த திட்டம் 2025-26 பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு திட்டம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத இப்போ அக்டோபர் 11 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த திட்டத்தை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, உற்பத்தி திறனை அதிகரிக்கணும், இறக்குமதியை குறைக்கணும், இந்திய விவசாயத்தை உலக அளவில் போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாற்றணும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேனுஃபேக்சரிங் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம இம்போர்ட் பண்ணுறது கம்மியாயிரும், நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட எக்கனாமி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்மளோட விவசாயமும் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னுமே வளரும். இப்போ விவசாயம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்தியாவோட முதுகெலும்பே என்னதான் விவசாயம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து மெயினான விஷயம். இதுக்கான ஒரு நோக்கத்தில் தான் இந்த தனதான்யா கிருஷி அப்படிங்கிற திட்டம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கிருஷி அப்படின்னு வந்தாலே விவசாயிகளுக்கான திட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் கீவேர்டு. இப்போது இந்தியா முழுவதும் குறைந்த செயல்திறன் கொண்ட 100 விவசாய மாவட்டங்கள். ஸோ இது ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. எத்தனை விவசாய மாவட்டங்கள்? 100 விவசாய மாவட்டங்களை தேர்வு செய்து கவனம் செலுத்துவாங்க. இந்த விவசாய மாவட்டங்கள் எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணப்படுது அப்படின்னா, ஒரு 3 மெஷர்ஸ் வச்சுருக்காங்க, 3 இண்டிகேட்டர்ஸ். அந்த 3 அளவுகோல்களோட அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, அந்த மாவட்டம் வந்து பயிர் உற்பத்தி திறன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கணும், மிதமான பயிர் தீவிரம், அதாவது அந்த பயிர் உற்பத்தி வந்து ரொம்ப மிதமான அளவில் இருக்கும், உற்பத்தி திறன் கம்மியாக இருக்கணும், அந்த பயிரை அவங்க உற்பத்தி பண்ணுறதுமே ரொம்ப ஒரு ஹை ஈல்டு வெரைட்டியாக இல்லாமல் கம்மியாக இருக்கும், விவசாய கடன் சராசரிக்கும் குறைவான அளவில் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு 100 மாவட்டங்கள். ஸோ இது எந்த ரீஜியனில் உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ், பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர், ஸோ எல்லாமே வந்து அந்த நார்த் ரீஜியனில் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் ஒரு 11 வெவ்வேறு துறைகளை சேர்ந்த 36 திட்டங்கள் அப்படிங்கிறது ஒருங்கிணைக்கப்பட இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எப்போ வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும்னா 2030 2030-31 ஃபினான்ஷியல் இயர் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 2025 ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 30-31 ஃபினான்ஷியல் இயர் வரைக்குமே இது நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்த திட்டம் என்னென்னா, பருப்பு உற்பத்தி தற்சார்பு திட்டம். ஸோ இது வந்து பருப்பு உற்பத்தியை 350 லட்சம் டன்களாக உயர பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான மோட்டிவ். அண்ட் இந்த திட்டமே 2030-31 அந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட இருக்குது. அண்ட் இதில் உலகளாவிய தேவைக்கு ஏற்ப பயிர் உற்பத்தியை பெருக்கணும். ஸோ தற்சார்பு அடையணும், செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான். ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மற்ற கண்ட்ரீஸ்க்கும் குளோபல் லெவலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு முக்கிய நோக்கமாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நவீன மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகம். இதுக்கான அடிக்கல் அப்படிங்கிறது நாட்டப்பட்டிருக்குது. எந்த பிளேஸ்லனா, காரைக்கால், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காரைக்காலில் இதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது. அப்போ இந்த 2 திட்டங்களும் ரொம்ப முக்கியம், பருத்தி உற்பத்தி தற்சார்பு திட்டமும் பிரதமரோட தனதான்யா கிருஷி திட்டமும். அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயணன். ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களோட 123வது பிறந்த தினம் அக்டோபர் 11 தான். அண்ட் இவரை பார்க்கணும் அப்படின்னா லோக் நாயக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு சோஷியலிஸ்ட், ஓகேவா, சமதர்மவாதி. இவரை லோக் நாயக்குன்னு சொல்லுவாங்க, மக்களின் தலைவர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன். இவருக்கு பாரத ரத்னா அப்படிங்கிறது 1999 கொடுத்துருப்பாங்க. இவரோட ஒரு முக்கியமான கோட் அப்படிங்கிறது நமக்கு பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்திய ஜனநாயகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படும் ஒவ்வொரு ஆணியும் என் இதயத்தில் அடித்ததை போன்றது அப்படின்னு சொன்னது யாருன்னா இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் நானாஜி தேஷ்முக் அப்படிங்கிறவர், ஸோ இவரோட பிறந்த தினமே அக்டோபர் 11 தான். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தற்சார்பு மற்றும் ஊரக வளர்ச்சியை மேம்படுத்த தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய
போராடியவர் தான் இந்த நானாஜி தேஷ்முக். ஸோ நானாஜி தேஷ்முக் யாருன்னு கேட்டாலும் தெரியணும், ஜெயபிரகாஷ் நாராயணன் யாருன்னு கேட்டாலும் தெரியணும். ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணன் கூட நம்ம நிறைய எக்கனாமிக்ஸில் கூட பார்த்துருப்போம், அவரை தெரியும். 5 இயர் பிளானில் வந்து அதுக்கு முன்னோட்டமாக வந்திருப்பார். ஸோ நானாஜி தேஷ்முக், ஸோ இவரை எடுத்துட்டோம் அப்படின்னா இவருமே தன்னோட வாழ்நாள் முழுவதுமே இந்த ஊரக வளர்ச்சியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செலவிட்டவர். அடுத்தது கம்பன் கழக விழா. இது எங்கே நடந்துச்சுன்னா டெல்லியில் நடந்துச்சு. இதில் 2 விருதுகள் அப்படிங்கிறது முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா கம்பன் தமிழ்ச்சுடர் விருது, கம்பன் பணிச்சுடர் விருது. ஸோ இந்த கம்பன் தமிழ்ச்சுடர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரா மாது அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்பன் பணிச்சுடர் விருது சா பாரதி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அக்டோபர் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதை ஒரு ரீகேப் பார்த்துட்டு அப்புறம் 13ஆம் தேதிக்கு போயிடலாம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். கிராம சபை கூட்டம் பார்த்தோம், ஆர்டிக்கல் 243A. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கிராம சபை அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. நம்ம ஊர் நம்ம அரசு இந்த திட்டத்துக்கு கீழே எத்தனை தேவைகள் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 தேவைகள் தேர்வு செய்யப்படும். நெக்ஸ்ட்டு எம்எஸ் சுப்புலக்ஷ்மி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க? கேஜே ஏசுதாஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரதமரோட தனதானியா கிருஷி திட்டம், இந்த திட்டத்தில் எத்தனை மாவட்டங்களை தேர்வு செய்வாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். 100 விவசாய மாவட்டங்கள் அப்படிங்கிறது தேர்வு செய்யப்படும். பருப்பு உற்பத்தி தற்சார்பு திட்டம், இதில் பருப்பு உற்பத்தியை 350 லட்சம் டன்களாக இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதோட நோக்கம். ஜெயபிரகாஷ் நாராயணன், ஸோ இவரோட 123வது பிறந்த தினம். அதே போல் நானாஜி தேஷ்முக் அவரோட பிறந்த தினமும் அக்டோபர் 11ஆம் தேதி தான். கம்பன் கழக விழா, இதில் வந்து கம்பன் தமிழ்ச்சுடர் விருது மாது அப்படிங்கிறவங்களுக்கும் கம்பன் பணிச்சுடர் விருது பாரதி அப்படிங்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அக்டோபர் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். ஸோ இதை பற்றி நம்ம சிதம்பரம் முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் வந்து இந்திரா காந்தி அவர்கள் மேற்கொண்டது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம், அதுதான் அவங்களோட டெத்துக்கு வந்து லீட் பண்ணுச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஆக்சுவலாக எதுக்காக கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொற்கோயில். ஸோ பொற்கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள், எந்த ஸ்டேட்டு எந்த பிளேஸ் அப்படிங்கிறது. அந்த பொற்கோயிலில் தங்கி இருந்த ஜர்னைல் சிங் பிந்திரன்வாலே, ஓகே, ஸோ இவரும் மற்றும் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இவங்க எல்லாரையும் அங்கேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். 1984 ஜூன் 1 to 10 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டோரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவையில்லை. அண்ட் அவர் மெயினாக சொல்லியிருப்பார், இந்த ஜர்னைல் சிங் பிந்திரன்வாலே அப்படிங்கிறவரை வளர்த்து விட்டதே வந்து இந்திரா காந்தி அவங்க தான் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. பட் அதில் வந்து நான் பெருசாக இது பண்ண விரும்பலை, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தேவையில்லை. பட் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ வெப்சைட்ஸில் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 1984 ஜூன் 1 to 10 இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 1984 அக்டோபர் 31 தன்னோட பாதுகாவலர்கள் 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களாலேயே இந்திரா காந்தி அவர்கள் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க. ஸோ அதை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அடுத்தது ஆப்ரேஷன் தண்டர் போல்ட், இது வந்து 1986 to 88 இந்த பீரியடில் நடந்திருக்கும். இதுவுமே பொற்கோயிலில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்டது தான். அண்ட் மெயினாக என்ன கோவம் இந்த சீக்கியர்களுக்கு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொற்கோயில் வந்து அவங்க ரொம்பவே புனிதமாக நினைக்கக்கூடிய ஒரு பிளேஸு. அந்த பிளேஸில் எல்லாருமே வந்து இந்த பூட்ஸ், போலீஸ் பூட்ஸு இதெல்லாம் வந்து உள்ளே போட்டுட்டு போய் ரொம்ப அத்துமீறி எல்லாரையும் இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சீக்கியர்களையே அவமதிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் இந்திரா காந்தியை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம சில ஆப்ரேஷன்ஸ் ரீசெண்டாக இந்தியா கண்டக்ட் பண்ண சில ஆப்ரேஷன்ஸை பார்க்கலாம். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் எல்லாருக்கும் தெரியும். 2025 பஹல்காம் அட்டாக் அப்படிங்கிறது பாகிஸ்தான் நடத்தியிருப்பாங்க. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய இராணுவத்தால் நடத்தப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ இதுவே ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஈரான்லேருந்து நம்ம இந்தியர்களை வெளியேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது 2025 பாகிஸ்தானை சேர்ந்த 3 தீவிரவாதிகளை கொன்று இருப்பாங்க. ஸோ அதுதான் ஆப்ரேஷன் மகாதேவ். அண்ட் ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது மியான்மரில் நிலநடுக்கம் வந்தது. ஸோ அங்கே இருக்கிறவங்கள மீட்டது. அண்ட் ஆப்ரேஷன் அஜய் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு கொண்டு வந்தது 2023. ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது சிரியா அண்ட் டர்க்கி, ஸோ 2 கண்ட்ரிலையுமே இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டது. அந்த மக்கள் அங்கே இருக்கிற எல்லா மக்களையுமே மீட்டது தான். ஸோ இது வந்து
அங்கே நிலநடுக்கம் வந்தப்போ மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆப்ரேஷன். அடுத்தது ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஆன்டி நக்சல்ஸ் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த நக்சல்களை எல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் காகர். ஸோ இதுதான் வந்து ரீசண்டாக இந்தியா மேற்கொண்ட ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப். ஸோ பிஎஸ்எஃப் வந்து விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளராக ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவனா சௌத்ரி. ஸோ பிஎஸ்எஃபோட தலைவராக இப்போ யார் இருக்காங்கன்னா தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த பிஎஸ்எஃப் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1965 டிசம்பர் 1. ஸோ அந்த டிசம்பர் 1 தான் வந்து நம்ம வருஷம் பிஎஸ்எஃப் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்தது இந்த பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது இந்தியாவோட எந்த பார்டர் பிளேஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஸோ ஒரு சைடு வந்து பாகிஸ்தான், இன்னொரு சைடு வந்து பங்களாதேஷ். இந்த பார்டரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிஎஸ்எஃப் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது இதே மாதிரி நம்மளோட பார்டர்ஸை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடியது, உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடியது. ஐடிபிபி, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், இவங்க வந்து இந்தியா சைனா பார்டரை பாதுகாப்பாங்க. இது வந்து 1962 அக்டோபர் 24, அதாவது ஆஃப்டர் இந்தியா சைனா வார் 1962 நடந்திருக்கும் இல்லையா, அந்த வாருக்கு அப்புறமா உருவாக்கப்பட்டது. அடுத்தது சஷத்ரா சீமா பால். ஸோ எஸ்எஸ்பி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி நியூஸில் வந்து கேள்விப்படுவீங்க. இது இந்தியா, நேபாள், இந்தியா, பூட்டான் இந்த பார்டர்ஸை சேஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்எஸ்பியை உருவாக்கியிருப்பாங்க. 1963 மார்ச் 15 உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த அக்டோபர் 24 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து யூஎன் டே அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். அண்ட் எந்த வருஷம் யூஎன் அப்படிங்கிறத, அதாவது ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டுச்சு, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அது உருவாக்கப்பட்டது எந்த வருஷம்னு சொல்லுங்கள். மார்ச் 15 பார்த்தது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஸோ பிளானிங் கமிஷன் எந்த வருடம் கொண்டு வந்தாங்க, எந்த வருடம் அதை அபாலிஷ் பண்ணாங்க, அந்த பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக வேற எதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது அசாம் ரைஃபிள்ஸ். ஸோ அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்தியா மியான்மர் பார்டரை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1835 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் 1835 பார்த்தீங்கன்னா என்ன பெயரில் இருந்திருக்கும்னா கச்சர் லீவி அப்படிங்கிற பெயரில் இருந்திருக்கும். இது எதுக்காக அப்போ உருவாக்குனாங்கன்னா அப்போ வந்து இந்த டீ எஸ்டேட் எல்லாம் இந்த ரீஜியனில் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அசாம் ரீஜியன் நமக்கு தெரியும், டீ உற்பத்தியிலலாம் அதிகமாக அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீ எஸ்டேட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேச்சர் லீவி அப்படிங்கிற நேமில் 1835 உருவாக்கப்பட்டிருக்கும். இதை தான் 1917 அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நேமை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது டென்னிஸ் மேட்ச் அப்படிங்கிறது நடந்துச்சு சைனாவில். இதில் மகளிர் டென்னிஸில் யார் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்கன்னா கோகோ கவுஃப். இவங்க வந்து யூஎஸ்ஏ பிளேயர். ஸோ அதே மாதிரி ஆடவரில் வந்து வேலண்டின் வசாரட் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. என்னென்னா இவரோட ரேங்க், ஓவரால் ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான், பேக்கில் இருப்பார். அண்ட் இப்படி ஒரு பேக்கில் இருக்கக்கூடிய ரேங்க் ஹோல்டர் வந்து இந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறது, ஏடிபி, அதுவும் இந்த ஏடிபி, ஓகேவா, ஏடிபி சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது சாக்ஷம். ஸோ இந்த சாக்ஷம் அப்படிங்கிறது என்னென்னா கவுண்டர் அன்னேம்ட் ஏரியல் சிஸ்டம். ஸோ CUAS அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா எதிர் ஆளில்லா வான்வெளி அமைப்பு. இதை தான் சாக்ஷம் இதோட நேமு. ஸோ இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெல். ஸோ பெல் அப்படிங்கிறது நம்ம திருச்சியில் இருக்கிற பெல்லில், இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஓகேவா. ஸோ அது வந்து BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படிங்கிறது வரும். இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 1954 வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த BHEL அப்படிங்கிறது, அந்த பெல் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே தான் வருது. இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, முப்படைகள், இவங்க எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதில் ஏதாவது டிசைனிங் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, இதுதான் வந்து இந்த பெல்லோட ஒர்க்கு. அடுத்தது க்ரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸ். ஸோ பசுமை ஹைட்ரஜன் மையம்
இது வந்து ஒரு 3 போர்ட் வந்து இதுக்கு கீழே செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ரீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீன் தயாள் போர்ட்டு இது குஜராத்தில் இருக்குது, விஓசி போர்ட்டு தமிழ்நாட்டில் இருக்குது, பாரதீப் போர்ட் வந்து ஒடிசாவில் இருக்குது. ஸோ இந்த தீன் தயாள் போர்ட்டு செலக்ட் பண்ணதன் மூலமாக இதில் வந்து அவங்க வெஸ்டர்ன் ரீஜியன் ஃபுல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. விஓசி போர்ட்னால சதர்ன் ரீஜியன் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. பாரதீப் போர்ட் மூலமாக ஈஸ்டர்ன் ரீஜியன் கிழக்கு பகுதிகளை எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிடுவாங்க. இது 3 ரொம்ப முக்கியம். ஸோ பாரதீப் போர்ட் வந்து எந்த சைடில் இருக்குது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் எல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மேப் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். பாரதீப் அப்படிங்கிறது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து எந்த மிஷனுக்கு கீழே பண்ணுறாங்கன்னா, நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்கு கீழே தான் பண்ணுறாங்க. இந்த தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் 2023 தொடங்கப்பட்டுச்சு. இதோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் ஒர்த் வந்து 19,744 கோடி. ஸோ இதோட முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா, நெட் ஜீரோ கோல். இந்தியாவோட நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அதை வந்து ஜீரோவாக கொண்டு வரணும். அந்த கார்பன் உமிழ்வு அப்படிங்கிறத ஜீரோவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இலக்கு 2070 வச்சுருப்பாங்க. ஸோ இது கூட இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ இதெல்லாம் தான் இந்த நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனோட முக்கியமான நோக்கம். ஸோ இதில் க்ரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறத உற்பத்தி பண்ணுறது, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இது எல்லாம் தான் இதோட முக்கிய அப்ஜெக்டிவாக இருக்குது, முக்கியமான நோக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியா வாட்டர் அண்ட் ரிவர்ஸ் ஃபோரம் 2025 எங்கே நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ இந்திய தண்ணீர் மற்றும் ஆறுகள் மன்றம் 2025. ஸோ இதில் எதுக்காக இது கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீர் பாதுகாப்பு, வாட்டர் ப்ரொடெக்ஷன், அதோட கூட்டு நடவடிக்கையை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ரிவர்ஸ் வாட்டர் இதெல்லாம் பார்த்தோன்னா, வாட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1974 கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் ரிவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ரிவர்ஸ் போர்ட் ஆக்ட் அப்படிங்கிறத 1956 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் தான் இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிறதுக்கான ஆக்டும் 1956 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ வாட்டர் டிஸ்பியூட் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது போக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சில வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இந்தியாவில் வந்து என்னென்ன தண்ணீர் பிரச்சனைகள் எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையில இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சவுத்துலேருந்து வந்தோம் அப்படின்னா கோதாவரி. ஸோ இந்த ரீஜியனில் தான் உங்களுக்கு கோதாவரி வரும் இல்லையா. ஸோ கோதாவரி பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, ஒடிஷா, மத்திய பிரதேஷ். ஓகேவா. ஸோ இது எல்லாமே இந்த கோதாவரியில் கவர் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வன்சதரா வந்து ஆந்திர பிரதேஷும் ஒடிசாவும் கவர் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கோதாவரி வந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு போகுது. ஓகேவா. அடுத்தது ஓகே, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கோதாவரி. அடுத்தது பெரியார். ஸோ பெரியார் அப்படிங்கிறது தமிழ்நாடு, கேரளா, இது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா வந்து இந்த ரீஜியனில் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 2 பிரியுது, கிருஷ்ணா, பீமா, முஸ்ஸி அப்படின்னு சொல்லி நிறைய பாட்டாக பிரியும் இல்லையா. ஸோ இதில் வந்து மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா 3 வந்து கவர் ஆகுது. அடுத்தது மகாதாயி. ஸோ இது ரொம்ப முக்கியம். மகாதாயின்னு சொல்லுவாங்க, மண்டோவ் சொல்லுவாங்க, இல்லை மேடல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது வந்து எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னா கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா 3மே கவர் ஆகும். அடுத்தது நர்மதா. ஸோ நர்மதா வாட்டர் டிஸ்பியூட்டில் வந்து மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இது எல்லாம் கவர் ஆகுது. ஸோ இதுதான் நர்மதா, தபதி. நமக்கு விந்திய சாத்புரா மலைகள் வந்து இந்த பகுதியில் வந்து போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராபி பியாஸ். ஸோ இது வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் கவர் ஆகும். இங்கே பாருங்கள், இண்டஸ்லேருந்து வரக்கூடியது ராவி, பியாஸ், ஷெனாப், ஜீலம் அண்ட் இண்டஸ் 5 இருக்கு இல்லையா. ஸோ சட்லஜ் வந்து பிரிஞ்சு வரக்கூடியது பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். அடுத்தது ஓகே, இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான வாட்டர் டிஸ்பியூட்ஸ். ஓகேவா. ஸோ இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சும்மா மேப்பில் அப்படியே பார்த்தீங்கன்னா அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். சும்மா கொடுத்தேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீர் பாதுகாப்பு மற்றும் மீள்தன்மை திட்டம். இதுக்கு வந்து நிதி யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான். ஸோ இதில் யார் கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னா IISc பெங்களூரும் IIT மெட்ராஸ் கூடயும் ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 10XU அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் பிராண்டு. இந்த பிராண்டை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா, கிரிக்கெட் பிளேயர். ஸோ அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இப்போ
13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் 1984 ஜூன் 1 to 10 வந்து நடந்திருக்கும். ஆப்ரேஷன் தண்டர் போல்ட் 1986 to 88 பீரியடில் நடந்திருக்கும். பிஎஸ்எஃப் விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளர் பாவனா சௌத்ரி. ஸோ இந்தியாவில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குது, எந்தெந்த பார்டர்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டென்னிஸ், மகளிரில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுது கோகோ கப். ஆடவரில் வேலண்டின் வசாரட். சாக்ஷம் அப்படிங்கிறது கவுண்டர் அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம், எதிர் ஆளில்லா வான்வழி அமைப்பு. டெவலப் பண்ணது யாருன்னா பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். நெக்ஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸ். ஸோ இதுக்கு கீழே 3 மேஜர் போர்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து தீன் தயாள், அடுத்தது விஓசி, இன்னொன்று வந்து பாரதீப். ஸோ இதன் மூலமாக 3 ரீஜியன்ஸையுமே வந்து கவர் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்தியா வாட்டர் அண்ட் ரிவர்ஸ் ஃபோரம் 2025 நியூ டெல்லியில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நீர் பாதுகாப்பு மற்றும் மீள்தன்மை திட்டம், இதுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறது வேர்ல்டு பேங்கு. 10XU அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் பிராண்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். ஸோ கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.